செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். Hi Arun. Hi. A surprise for you. அக்கா அது கொடுங்க. இது எப்படி இருக்கு? அது கொடுங்க. இது மட்டும் இல்ல, சூட்லாம் கூட உனக்காக தான். நிச்சயதார்த்தத்துல நீ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் மாத்தி எல்லாரையும் அசத்தணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அதையும் கொடுங்க. இது உனக்காகவே ஸ்பெஷலா அக்கறை எடுத்து கூட இருந்து நானே டிசைன் பண்ணது. எப்படி இருக்கு? நல்லல. பரவாயில்ல, அந்த ஷர்ட் கொடுங்க. இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல? We are friends. பார்வதி, நீ காஃபி ரொம்ப நல்லா போடுவல்ல? நான் கேட்டதா காஃபி கொடுப்பியா இல்லனா தரமாட்டியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நான் இப்பவே போய் சின்னையாக்க உங்களுக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். சுகர் கம்மியா நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அருண், ட்ரெஸ் மட்டும் இல்ல, உனக்காக ஷூஸ் கூட செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து காட்டுங்கக்கா. அருண், இது பிடிச்சிருக்கா? பரவாயில்லை, இருக்கட்டும். இதெல்லாமே நீ ட்ரை பண்ணி பாரு அருண். கம்ஃபர்ட்டபிளா இல்லனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சின்னையா, காஃபி. தேங்க்ஸ். ஆகா. பார்வதி, காஃபி வாசனை சும்மா அதிருது போ. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு பார்வதி. குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ் ஆயிட்டேன். பார்வதி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செம்ம டென்ஷன்ல இருந்தேன். நீ கொடுத்த காஃபியை குடிச்சதுல ஒரு 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 புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு பார்வதி. தேங்க்யூ சோ மச். என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இப்ப நீ இவளை பாராட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது அருண். ஐஷு, ஏன் இன்னும் காஃபி அப்படியே வச்சிட்டு இருக்க? பார்வதி காஃபின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இதுல நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு வேற. குடி. பார்வதி, மேடம் எனக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னதான் செலக்ட் பண்ண சொன்னாங்க. பட் நீ செலக்ட் பண்ணு. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு. என்ன பார்வதி அப்படி பாக்குற? காஃபி டேஸ்ட்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ ட்ரெஸ் செலக்ட் பண்றதுலயும் உன் டேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டுமே. பார்வதி, பார்த்து நல்லா செலக்ட் பண்ணு பார்வதி. பரவாயில்ல பார்வதி, பாரு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு. பார்வதி, கம் ஆன். பாரு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை சேர்ந்த அருண் ஸ்டேட்டஸ் பார்க்காம ஒரு சமையல்காரின்னு கூட நினைக்காம ஓ மனசுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. செலக்ட் பண்ணு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. அதான் உன் ஃப்ரெண்டே சொல்றாங்கல்ல, செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணு.
பார்வதி செலக்ட் பண்ணு பார்வதி, ஐஸ்வர்யா, செலக்ட் பண்ணு. அவகிட்ட என்ன செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் அருண்காக ரெடி பண்ணி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை அருண் பார்வதியை செலக்ட் பண்ண சொல்றாரு. அதனால தான் நான் அவளை செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். எது? ஏதோ கறி குழம்புல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு, சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு, இதெல்லாம் சரி பாருன்னு சொன்னா இவ பாப்பாள என்னமோ. அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் ஒரு சமையல்காரி கிட்ட ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்வியா? ஏய், அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு அறிவு இல்லையா? அக்கா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க, உன் முகர கட்டையை வச்சுட்டு இங்க நிக்காத, போ உள்ள. ஐஸ்வர்யா, அக்கா வராங்க. ஆண்டி என்ன ஐஸ்வர்யா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. காட் bless you. எழுந்துரு. ஆண்டி நீங்க எனக்காக 60 sarees வாங்கியிருக்கீங்களாமே, அம்மா சொன்னாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஆண்டி. That's okay. தேங்க்யூ ஸோ மச். அல்ப நம்பர் 2. ஆமா, நீ கூட அருணுக்கு ஏதோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமா ஆண்டி, அருண்காக நானே பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ வாவ். அக்கா, நாம ஐஸ்வர்யாக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். ஆனா ஐஸ்வர்யா பாருங்க, அருணுக்காக கடையவே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா. நல்லா இருக்கு. ஆனா அருண்க்கு எதுவுமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ம். குட்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாட் பேட்னாவது சொல்லியிருக்கலாம். சும்மா கையில எடுத்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா நீ பட்ட கஷ்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு ஐஸ்வர்யா? போட்டு பார்க்கட்டும். அருண், அம்மா, இங்க வா. ஐஸ்வர்யா கொண்டு வந்த ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. ஏய், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். அம்மா, எல்லாமே நல்லா இருக்கு. சின்னையாக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்? இப்படி கேர்லெஸ்ஸா பார்த்து சொல்லாத. 1 செகண்ட் மனசுல நினைச்சு பாரு, எது பிடிச்சிருக்குன்னு அப்புறம் சொல்லு. ஆண்டி ஒரு நிமிஷம், அக்கா அந்த ஷெர்வானி எடுத்து கொடுங்க. ஆண்டி இது அருணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆண்டி? உனக்கு பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அருண் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா? சரி, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஓகேம்மா. ம். ஆண்டி ம். நீங்க சொன்னதும் ஒரு வார்த்தை கூட பேசாம வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அக்கா வார்த்தைக்கு எதிர் வார்த்தை யாருமே பேச மாட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீயும் அப்படிதான் இருக்கணும். ஐயோ சூப்பரா இருக்கு ட்ரெஸ். சூப்பரா இருக்குல்ல ஆண்டி? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி ம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதுல என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ், தாராளமா எடுத்துக்கலாம். வா. ஓகேம்மா. செல்ஃபியா? மூஞ்சிங்க. ம், என்னாச்சு ஐஸ்வர்யா? இல்ல ஆண்டி, அந்த கிச்சன்ல வேலை செய்யறாளே அவ. ஏய், ஏன்டி இங்க நிக்கிற? உள்ள போ. ஆண்டி இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷுவர். தேங்க்ஸ் ஆண்டி. ம்.
காட்டு. வெரி நைஸ். ஆண்டி ஒரே நிமிஷம் இருங்க. அருண், a small gift for you. இது ஜெர்மனில இருந்து வரவழைச்சது. just 2 lakhs. ஆ, என்னது ஒரு பேனா 2 லட்சமா? இது சாதாரண பேனா இல்ல, தங்கத்துல வைரம் பதிச்ச பேனா. ஆ, தங்கத்துல வைரமா? ஆண்டி, ம்? எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போற புது ப்ராஜெக்ட் ஃபைல்ல அருண் இந்த பென்ல தான் சைன் பண்ணணும். இந்த கிஃப்ட உங்க கையால அருணுக்கு கொடுங்க. உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு ஐஸ்வர்யா. நான் கூட மேரேஜ்க்கு முன்னாடி உன் அங்கிளுக்கு இதே மாதிரி ஒரு பென்னு தான் கிஃப்டா கொடுத்தேன். அருண், மா இந்தா வாங்கிக்கோ. இத பாரு அருண், ஐஸ்வர்யா உன் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாளோ அதே மாதிரி நீயும் ஐஸ்வர்யா மேல கேர் எடுத்துக்கணும். ஓகே? ஷுவர்மா. ஓகே. அக்கா, அந்த இன்விடேஷன் கொடுங்க. ஆண்டி, இது பாருங்களேன். ஆண்டி, இது எங்க என்கேஜ்மெண்ட்காக நானே ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. வாவ், வெரி நைஸ். அருண், இது நம்ம நிச்சயதார்த்த இன்விடேஷன். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி நானே உனக்கு இன்விடேஷன் கொடுக்கறது உனக்கு கொஞ்சம் ஃபன்னியா தெரியலாம், பட் இது உனக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கோ அருண். வாங்கிக்கோ. சரி ஆண்டி, என் ஃப்ரெண்டு யூஎஸ் கிளம்புறா. நான் அவளை சென்ட் ஆஃப் பண்ணும். நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாமா. பாய் ஆண்டி. பாய் அருண். அக்கா, அதெல்லாம் இங்க வச்சுட்டு வாங்க. என்னடா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? நான் இன்விடேஷனை கேட்கல, ஐஸ்வர்யாவை பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப பிடிச்சிருக்குமா? குட். ம். ம். நீங்களா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பேசி வச்ச மாதிரி ஒரே முடிவுல நின்னுட்டு ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மண்டையை பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. சின்னையா, என்ன? ஐஸ்வர்யா அம்மா கொண்டு வந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சின்னையா. எது? இதையா? இதையா சொல்ற? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐயோ சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த Dressம் பிடிக்கல, அவன் மூஞ்சியும் எனக்கு பிடிக்கல. அம்மா முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே சின்னையா. ஆமா, போய் சொன்னேன். ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு அம்மா முன்னாடி நான் எப்படி சொல்லுவேன்? ஐஸ்வர்யா பாத்தீல எப்படி டிராமா பண்றான்னு. நானாச்சும் போய் தான் சொல்றேன். ஆனா அந்த ஐஸ்வர்யா நல்லா நடிக்கிறா பார்வதி. ஐயோ, அவன் நடிக்கிறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணும் தெரியாது பார்வதி. என் மானத்தை வாங்குறதுக்காகவே இந்த ஹோட்டல்ல மெனு கார்டு கொடுத்துட்டு போற மாதிரி இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு போறாங்க. என்னோட வலியும் வேதனையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. எல்லாருக்கும் இன்விடேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சின்னையா. எது? இந்த கார்டு தானே? இந்த கார்டு தானே? கட்டிக்கு போறவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு இன்விடேஷன் அடிச்சு ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சின்னையா, ஐயோ சின்னையா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பார்வதி. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்.
பெரியவங்க உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசலாமா சின்னையா? என்ன பார்வதி நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க? சொன்னா ஏன் கேளுங்க. எனக்கு முன்னாடி ஆதி இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐ அம் ஜஸ்ட் 22 பார்வதி. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ற வயசு. இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கோவில் கொலன்னு சுத்தணுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு என்ன தலையாட்டி பொம்மையாக்கி அந்த ஐஸ்வர்யாவை என் தலையில கட்ட பாக்குறாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ வாக்கு கொடுத்துட்ட நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க பார்வதி. வாழ்றதா சாகிறதான்னு புரியல பார்வதி. யார பார்த்தாலும் கோபமா வருது. ச்சே. சின்னையா, சின்னையா. சின்னையா நிலைமையை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ, இன்விடேஷன் கார்டை சின்னையா கிழிச்சிட்டான்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அத்தாடி என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாம சுத்தம் பண்ணிடுவோம். ஒன்னும் இல்லம்மா. ஆ, ஆமா அது என்ன ஹால்ல யாரும் இல்லைன்னு அப்படி ஒரு பூனை நட? மறுபடியும் ஏதாவது அழகி போட்டியில கலந்துக்க போறியா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, இப்ப என்ன பண்ற? முந்திரி, உலர்ந்த திராட்சை, பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஒரு கைப்பிடி போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, போட்டு கொண்டு வரேன். ஏய் நில்லு. திரும்பு, திரும்படி. வந்த ஒரு மாசத்துல கிளாமர் ஆயிட்ட. எனக்கு தர ஜூஸ் எல்லாம் நீயும் குடிக்கிறியோ? இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. அது பரவாயில்ல. கல்யாணமாக போற பொண்ணு, நிறைய ஜூஸ் குடி, நல்லா சாப்பிடு, கிளாமரை ஏத்திக்கோ. ஆனா திமிரை ஏத்திக்காத. போ. சரிங்கம்மா. ஏய் நில்லு. முந்தானையில என்ன? பெரியய்யா ரூம்ல பழைய ஆபீஸ் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டிருந்தாரு. அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். குப்பை குப்பைதாம்மா. குப்பைய நீ முந்தானையில மறைச்சு எடுத்துட்டு போறியா? ஆம், அது அத நான் நம்பணுமா? இது நிஜமாவே குப்பைதாம்மா, வேற எதுவும் இல்ல. சரி காட்டு. இல்லம்மா, நான் குப்பை தொட்டில ஏய், பதிலுக்கு பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். காட்டு. இல்ல வேண்டாம்மா, குப்பைதானம்மா. இப்ப காட்டுறியா இல்லையா? குப்பைதாம்மா. உன்னை பதிலுக்கு பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். குப்பை தானடி? அதுக்கே இவ்வளவு தயக்கம்? காட்டு காட்டு. குப்பைதான். இப்ப காட்ட போறியா இல்லையா? குப்பைதாம்மா. அம்மா, ஏய் காட்ரி. நம்புங்கம்மா, குப்பைதான். ஏய் அந்த குப்பையை தான் காட்டுன்னு சொல்றேன். காட்ட போறியா இல்லையா? குப்பைதாம்மா. அதை வேணா, நானே
போட்டுட்டு